சனத்குமார்கள் நாரதர் ஆனந்தவனம் போய் பாகவதம் வாசிக்க சொன்ன உடனே நாரதரும் கங்கை கரைக்கு அந்த 3 பேரையும் அழைச்சிட்டு, யார் 3 பேரும், அந்த பக்தி ஞானம் வைராக்கியம் முடியாமல் 2 பேர் இருக்காள், அவள் எல்லாரையும் கூட்டுண்டு ஆனந்தவனம் வரார். வந்த உடனே நாரதர் உக்காந்துக்கிறார். அவர் உட்காந்த உடனே அவரை சுற்றி எல்லா ரிஷிகளும் அமர்ந்துன்றா. உடனே அந்த இடத்துக்கு பகவானே வந்துட்டார். அப்புறம் பிரகலாதம் வந்தார், உத்தவர், எல்லாரும் வந்துட்டா. அப்புறம் எல்லா வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாருமே மனித உருவம் எடுத்துட்டு அங்கே சேர்ந்துட்டா. பிரகலாதன் தாளம் வாசிக்கிறார், அர்ஜுனன் மிருதங்கம் வாசிக்கிறார், கண்ணன் நடுவில் உட்காந்துட்டுருக்கார். கோலாகலமாக நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த பாகவத புராணமோ அல்லது சுகசாஸ்திரமோ அதை வாசிச்சாக்க 100 அஸ்வமேத யாகம் செய்ததை விட இதுக்கு பலன் அவ்வளோ ஜாஸ்தி. இது 1/16 பங்கு தான் 100 அஸ்வமேத யாகம் செஞ்சால் கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு பாகவத புராணத்துக்கு ஏற்றம் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பாகவதம் படிக்கிறதுக்கு சிரமமாகவும் இருக்காது. ஏன்னா யாகம் யஜ்யமெல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பொருள் செலவாகும், நிறைய நியமங்கள் உண்டு, ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வெறும் ஸ்லோகம் தானே, அதில் வாசிக்கிறதுல என்ன கஷ்டம், என்ன செலவு, நமக்கும் சிரமம் இல்லை, கேட்குறவளும் சந்தோஷமாக கேட்பா, பட்னி இருக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா பட்னி இருக்கணும். இங்கே என்ன கிருஷ்ணா கோவிந்தா அப்படி பெருமாள் பேரை சொல்லின்னு இருந்தால் போகிறோம், என்ன ஒரு சிரமமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். எப்படி பாகவதம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். முதல்ல அதை நமக்கு கதை சொல்ல தெரிஞ்ச மூலமாக சொல்ல வைக்கணும். அது புரியும்படி ஆசையாக திரும்ப திரும்ப நமக்கு கேட்கும்படி அந்த மனசு சலிக்காமல் கேட்க சொல்லணும். புராணம் தொடங்கும் போதே புத்தகத்தை எதில் வைக்கணும், ஹேம சிம்மாசனத்தில் வைக்கணுமா. ஹேமம்னா தங்கம், தங்க சிம்மாசனத்தில் வைக்கணுமா. அந்த அளவுக்கு அது ஏற்றம். நம்ம ராமாயண பலகால வைக்கிறோம், அது பரவாயில்ல. ஆனால் அந்த காலத்தில் அவள்லாம் ஹேம சிம்மாசனத்தில் வைப்பாளாம். பாகவத கிரந்தம் இருக்குல்ல, அது ரொம்ப புனிதமானது. அந்த புத்தகத்தை கண்ணன் திருவடியில் வச்சுட்டு பாகவதம் சொல்பவர்கள் பகவானை பிரார்த்திக்கணும். நாம் எல்லாரும் இந்த சம்சார சாகத்தில் இருந்துட்டுருக்கோம், அதனால் பகவானே நீ தான் இந்த கடல்லேருந்து எங்களை மீட்டுக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும். அதுக்கப்புறம் கண்ணன் நீ தான் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கணும், அந்த சொல்கிறேன் இல்லையா, அதுக்குள்ளே சக்தியை நீ தான் கொடுக்கணும், அப்படி எல்லாத்தையும் பிரார்த்திக்கணும் நம்ம. அப்புறம் பாகவத புராணம் கேட்கறதுக்கு எல்லாரும் நம்ம அழைக்கணும், வாங்கோ வாங்கோன்னு. ஏன்னா லோகக்ஷேமம் அது வாசித்தாலே, அதனால் எல்லாரும் படிக்க வாங்கோ கேட்க வாங்கோ அப்படின்னு நம்ம உபசரிக்கணும். பொதுவாக பாகவத புராணம் வாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதம் எதுன்னா ஆவணிலேருந்து மார்கழி ஆரம்பம் வரைக்கும், அதான் உகந்த மாதம். இதிலேருந்து ஒரு கிளை கதை ஆரம்பிக்கிறது. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். அப்போதான் அப்படின்னா இந்த ஞானம் வைராகியத்துக்கு மயக்கம் தெளிஞ்சுதா, எழுந்துட்டாளா அப்படின்னாக்க கண்டிப்பாக எழுந்துட்டுருப்பா. இன்னும் 7 நாள் பாகவத புராணம் அவள் இன்னும் கேட்க ஆரம்பிக்கலையே, அதை வாசித்து முடிச்சா கண்டிப்பாக எழுந்துட்டுருவா. அதனால் இப்போ நம்ம அதை சொல்ல தேவையில்லை. அடுத்து ஒரு கிளை கதை இருக்குது, அதை பார்க்கலாம். துங்கபத்ரா நதி கரையில் ஆத்மதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பெயர் துந்துலி. கணவன் ரொம்ப நல்ல குணம், ஆனால் அவன் மனைவி ரொம்ப கெட்டவ. ஒரு நல்ல குணம் கூட அவள்கிட்ட கிடையாது. எப்போ பார்த்தாலும் செல்வம் வேணும் வேணும்னு அதுலேயே ஆசை, அதுதான் அவளுக்கு வாழ்க்கையே அப்படின்னு இருந்தா. ரொம்ப நாளாக அவளுக்கு குழந்தைகளே இல்லை. அதனால ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், ஆத்மதேவர் அப்படியே காட்டுக்கு போனார். அங்கே ஒரு ரிஷி இருந்தார். அவர்கிட்ட இவர் கேட்டார், இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப நாட்களாக எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னார். அப்போ ரிஷி சொன்னார், குழந்தை பிறக்காத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோ, தேவையில்லாதது எதுக்கு நீ கேட்குற, பம்ப விலைக்கு வாங்காத அப்படின்னார். ஆனால் ஆத்மதேவர் கேட்கல, இல்லை இல்லை எங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு நீங்கள் அருள் புரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே ரிஷி என்ன பண்ண, ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு மனைவிட்ட சாப்பிட சொன்னார். இதை ரிஷி கொடுத்தார், இந்த பழத்தை சாப்பிட்டாக்க நமக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னார். மனைவி நினச்சா, கர்ப்பம் தெரிச்சாக்க நம்மளோட அழகெல்லாம் போயிடும், நிறைய கஷ்டம் வரும், குழந்தைய வளர்க்குறதுலாம் கஷ்டம். இப்போதைக்கு இது மாதிரி சொல்கிறார், நம்ம நிம்மதியாக பணத்தை சேர்த்து ஜம்மன் இருக்கோம், அதுக்கு
குழந்தைய வளர்க்குறதுக்கு ஆளை வச்சா அவள் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் வேற எடுத்துன்னு போயிடுவா. இதெல்லாம் வேற நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இந்த விதவை பெண்களும் மலடி பெண்களும் தான் கொடுத்து வச்சவா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டா இவ. இந்த குழந்தை இருந்தால் சந்தோஷமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணா, பழத்தை சாப்பிடாம அது அப்படியே அந்த பழத்தை தன் வீட்டில் இருக்கும் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டா. மாடும் அந்த பழத்தை சாப்பிட்ருத்தோம். கொஞ்சம் மாதம் ஆச்சுன்னா கணவன் கேட்பாரு, என்ன பழஞ்சாட்டே என்ன கர்ப்பமாயிட்டாலாம் கேட்பார் இல்லையா, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சா. அப்போ தான் அவள் தங்க கர்ப்பமாக இருந்தா. அவள் வந்தா, ரொம்ப நல்லதாக போச்சு. 2 பேரும் ஒரு டீல் பேசிண்டா. பாரு, நீ எங்கிட்ட நிறையா செல்வம் இருக்குது, அதை நீ எடுத்துக்கோ, நான் உனக்கு நிறையா தரேன், நீ உன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரும். என் கணவனுக்கு காமிக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்காக அவர் கொடுத்தார் பழம், நான் சாப்பிடல, மாட்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மாடும் கர்ப்பமாக எடுத்து, இப்போ நீயும் கர்ப்பமாக இருக்க, இப்போ நான் உனக்கு உதவிக்காக நான் பிறந்தாத்துக்கு வந்து விட்றேன், கர்ப்பமாக இருக்கேன் பிறந்தாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து விட்றேன். குழந்தை பிறந்தப்பறம் நீ என்கிட்ட குழந்தைய கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. 2 பேரும் கணவன்ட்ட அவ சொல்லிவிட்டு பிறந்தாத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் மாடும் ஒரு கொஞ்சம் மாதம் ஆனோடனே ஒரு குழந்தை ஈன்றது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த குழந்தை. ஆனால் என்ன, காது மட்டும்தான் மாடோட காது மாதிரி இருந்தது. அதனால அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா, கோகர்ணன் பேர் வச்சா. தங்கைக்கும் இந்த மாதிரி ஒரே சமயத்தில் குழந்தை பிறக்குமே, அவளுக்கும் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் துந்துகாரி. அவனும் யார் மாதிரி இருப்பான், அவன் அம்மா மாதிரி தான், ரொம்ப தீவனாகவே வளர்ந்தான். அவத்தை பார்த்த ஆத்ம தேவருக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. ஏன்னா ரிஷி கொடுத்தது தெய்வ குழந்தை, இவன் கெட்டவனாக இருக்கானே, அதனால இவன் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அவன் தன்னோட திருஷ்டி ஞானக்கண் மூலமாக தெரிஞ்சுட்டான். சரி, துஷ்ட பிள்ளையை வளர்க்கட்டும் இவன்ட்டு இவன் கிளம்பி போயிடுறான். மறுபடியும் காட்டிக்கே போய் தவம் புரிஞ்சு மோஷத்தையே அடைஞ்சுட்டான். இந்த இந்த துந்துக்காரி இருக்கானே, அதான் அந்த கெட்ட பையன், அவன் ரொம்ப கெட்டவனாக வளர்ந்தான். கெட்ட சகவாசம், அம்மாட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சுட்டான், செல்வமெல்லாம் போயிடுத்து. ஒரு சமயத்தில் அம்மாவே கொண்டு போட்டான். கெட்ட சகவாசம் இருந்ததுனால அவன் ரொம்ப கடன் ஜாஸ்தியாக போய் பணமெல்லாம் போய் ஒரு சமயத்தில் அவன் கணத்தில் அவனே விழுந்து துர்மரணம் அடைஞ்சிட்டான். அதனால் அவன் ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிகிட்டே இருந்தது, பிசாசு மாதிரி. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். ஒரு தடவை இந்த இவன் இருக்கானே கோகர்ணன், அவன் ரொம்ப ஞானி, நன்னா படித்தான், எல்லாத்தையும் கற்றுண்டான், வேதம் எல்லாத்தையும் கற்றுண்டான். ஒரு நாளைக்கு இப்படி எல்லா இடம் போய் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு ஒரு சத்திரத்தில் படுத்துன்னு இருந்தான். தூங்கின்னு இருக்கும்போது கதவை யாரோ நடுநிசையில் தட்டுற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல யார் கதவை தட்டுறான்னு திறந்து பார்த்தா ஒரு சுழற்காற்று வடிவத்தில் ஒரு உருவம் நின்றுண்டு, நான் யார் தெரியுறதா அப்படின்னு அந்த உருவம் கேட்டது. தெரியலையே, நீ யார் அப்படின்னு கேட்டான். நான் தான் துந்துக்காரி, உன்னோட கூட பிறந்தேனே, அவன் தான் நான். ஆமாம், நீ செத்து போய்ட்டு இருந்தேன்னு எல்லோரும் சொன்னான், நான் கூட காசியில் உனக்கு பண்ணினேனே தர்ப்பணம் அப்படின்னா. இல்லை, நான் இறந்துட்டேன், நான் கெட்டவனா நடந்ததுனால என்னோடய ஆத்மா சாந்தி அடையவே இல்லை, பூத ரூபத்தில் சுற்றிகிட்டே இருக்குது, அதனால் எனக்கு எப்படியாலும் நீ இதுக்கு விமோசனம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கோகர்ணன்ட்ட கேட்டுட்டான் துந்துக்காரி. அவன் சொன்ன, நான் செஞ்ச பாவம் கொஞ்சமாக நஞ்சமா, நீ வெறும் காசிக்கெல்லாம் போய் எனக்கு தர்ப்பணம் பண்ணாலாம் போதாது, நீ என்ன செய்வியோ தெரியாது, எனக்கு எல்லாம் விமோசனம் வேணும்னு கேட்டுட்டானா. அடுத்து நான் காலம்பரை என்ன பண்ணான், கோகர்ணன் காலம்பரை சூரிய பகவானை நன்னா பிரார்த்திச்சுட்டான். காலையில் வரும்போதே அதை நிறுத்திட்டான், அவ்வளோ சக்தி அவனுக்கு. நிறுத்தி சூரிய பகவான்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி என்ன செய்யணும் முக்தி அடையிறதுக்கு அப்படிங்கிறான். அப்போ சூரிய பகவான் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, பாகவத புராணம் இருக்குல்ல, அதை 7 நாளைக்கு நன்னா படி, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சூரிய பகவான் கிளம்பி போயிட்டார். சொல்லிவிட்டு உன்னை துந்துக்காரிட்ட 7 நாட்கள் நான் பாகவதம் படிக்கிறேன், உன்னை விட்டு பிசாத்து போய்விடும், ஆனால் அது போயிடுத்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு துந்துக்காரிட்ட கேட்குறான் கோகர்ணன். அதுக்கு அந்த பூதம் சொல்கிறது, ஒன்றும் இல்லை, நான் இங்கே பக்கத்தில் ஒரு மூங்கில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிடுறேன், அதுக்கு 7 கண்கள் இருக்குது. ஸோ நீ ஒவ்வொரு நாளைக்கு வாசிக்க ஒவ்வொரு கண்ணாக வெடிக்கும். 7வது கண் வெடித்தோன்னா கடைசி நாள் கதை முடிஞ்ச உடனே நான் கிளம்பி போயிடுவேன், அப்போ தெரிஞ்சுக்கோ நான் கிளம்பி போயிட்டேன்னு அப்படின்னு துந்துக்காரி சொல்கிறான். உடனே கோகர்ணனும் எல்லா சிஷ்யர்கள் நன்னா 1000 பேருக்கு மேலே வந்துட்டா. பாகவதம்னு ஒன்று எல்லாரும் வந்துடுவா. பாகவதம் சொல்கிறேன்னா கூட்டம் எக்கச்சக்கம் வந்துடும். எல்லாரும் ஸ்ரத்தையோடு உட்காரே வாசிக்க தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ணாக வெடித்தது. அதே மாதிரி 7வது நாள் வந்ததும் கடைசி கண்ணும் வெடித்து அவன் கிளம்பி போயிட்டான். கோகர்ணனுக்கு விமோசனம் கிடச்சிடுத்து துந்துக்காரிக்கு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சோடனே சூரிய பகவான் வரும்போது கோகர்ணன் கேட்குறான், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கேட்டா, ஆனால் துந்துக்காரிக்கு மட்டும்தானே விமோசனம் கிடைச்சது, மற்றவாளுக்கெல்லாம் ஏன் முக்தி கிடைக்கல
அப்படின்னு கேட்டான். அதுக்கு சூரிய பகவான் சொன்னா, எல்லாரும் ஸ்ரத்தையோட காதால கேட்டா, ஆனால் மனசால கேட்கலையே. அதாவது நம்ம எது வேணால் மனசுக்குள்ளே வாங்கி சிந்திக்கணும். அதை வெறும்னா காதில் கேட்டால் மட்டும் போகாது, அதை உள்வாங்கி சிரவணமும் முக்கியம், மனநமும் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த 2 கதையும் தெரிஞ்சுனோம் இல்லையா? அதுதான் பாகவதத்தில் முன்னாடி நடக்கக்கூடிய 2 பாத்ம புராணத்தில் நடந்த கதைகள். நம்ம பாகவதம் படிக்கும்போது கண்ணன்ட்ட பிரார்த்திச்சுக்கணும், எங்கள் சம்சார கடல்லேருந்து கண்ணா நீ தான் தூக்கி விடணும். இந்த பாகவத புராணம் வெறும் சொல்லுன்னு நினைக்கக்கூடாது, அது வெறும் புஸ்தகம் இல்லை, அது அப்படியே சாக்ஷாத் பகவான் கிருஷ்ண பகவானே அதில் இருக்காங்கிற நம்பிக்கையோடு படிக்கணும். என் விருப்பத்தை கிருஷ்ணா நீ தான் பூர்த்தி செய்யணும்னு அப்படி ஒரு பக்தியோடு நம்ம பிரார்த்திக்கணும். இப்போ பாகவதத்தை நைமிசாரியன்ல சுகர் பரீட்சத்துக்கு சொல்கிறத சூத்த பௌராணிகர் சௌனகருக்கு சொல்கிறார். அது எல்லாத்தையும் இப்போ ஆரம்பிக்க போகிறார். முதல்ல நாரதருக்கு வியாசருக்கும் நடந்த சம்பாஷணை, அதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பரீட்சத்துக்கு எப்படி சுகாச்சாரியார் எப்படி மீட் பண்ணார், எப்படி அந்த கதை பாகவத புராணத்தை சொல்ல ஆரம்பித்தார், அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.